இன்றைய நம் சிறப்பு நிகழ்வில் முதல் நிகழ்வாக நூலாசிரியர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் எழுதிய ஒற்றை மரக்காகம் ஐக்கூ நூலை அறிமுகப்படுத்தி உரையாற்றவிருக்கிறார் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். இவர் காவிரி மைந்தன் என்னும் புனைப்பெயரில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து தமிழ் பணியாற்றி வருபவர். திரு மு ரவிச்சந்திரன் என்பது இவருடைய இயற்பெயராகும். இலக்கியம், கலை, பண்பாடு, ஊடகம் மற்றும் அமைப்பு பணிகள் என பல்வேறு தளங்களில் தமிழின் வளர்ச்சிக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் புகழை பரப்புவதை அயராத அர்ப்பணிப்புடன் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஐயா? தொடருங்க சார், தொடருங்க. எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போடணும் சார். எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க சார். நீங்க தொடருங்க. 1991ஆம் ஆண்டு பம்மலில் தொடங்கப்பட்ட கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் இன்று வரை சிறப்பாக இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் கண்ணதாசன் விழாக்கள் மற்றும் கண்ணதாசன் விருதுகள் வாயிலாக இதுவரை 70க்கும் மேற்பட்ட திரைக்கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். தமிழையும் திரையுலக கலைஞர்களையும் இணைக்கும் முக்கிய இலக்கிய மேடையாக இச்சங்கம் திகழ்கிறது. துபாயில் வானலை வளர்த்தமிழ் இலக்கிய அமைப்பை நிறுவி அதன் வெளியீடாக தமிழ்தேர் மாத இதழின் ஆசிரியராக சுமார் 11 ஆண்டுகளாக பணியாற்றி 112 சிறப்பிதழ்களை வெளியிட்டுள்ளார். வானொலி, தொலைக்காட்சி, இணைய ஊடகங்கள் என பல்வேறு தளங்கள் வாயிலாகவும் கவியரசு கண்ணதாசன் புகழை பரப்பி வருகிறார். இதுவரை 17 நூல்கள் எழுதியுள்ள இவர் அவற்றில் 7 நூல்கள் கண்ணதாசனை மையமாக கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழின் மண் வாசனையையும் கண்ணதாசனின் இலக்கிய ஒளியையும் உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் பணியில் தொடர்ந்து இயங்கும் இலக்கிய ஆளுமையாக காவிரி மைந்தன் அவர்கள் திகழ்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க கவிஞர் அவர்களை அறிமுக உரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சியிலே பங்கேற்பதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக உருவாக்கம் தந்திருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் நிதியாளருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய அறிமுக உரைக்கு வருகிறேன். ஒற்றை மரக்காகம் ஹைக்கூ கவிதை நூல். தமிழ் மொழியில் பெரும்பாலும் இலக்கண மரபின்படியே இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஹைக்கூ வகை என்பது கால ஓட்டத்தில் புது கவிதை வரிசையில் இன்று பெரும்பாலான கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கின்றன என்பதே உண்மை. ஆனால் ஹைக்கூ என்பது வெறும் 3 வரிகளில் முடிந்துவிடும் சிறு கவிதை அல்ல. அது ஒரு உணர்வின் மின்னல், ஒரு கண நேரத்தில் மனதை தொட்டு செல்லும் சிந்தனையின் ஒளிக்கீற்று, மிக குறைந்த சொற்களில் மிக பெரிய உணர்வுகளை சொல்லும் கலை. அந்த வகையில் பார்த்தால் ஹைக்கூ என்பது கவிதையின் சுருக்க வடிவம் அல்ல, கவிதையின் சிகர வடிவம் என்று கூட சொல்லலாம். ஜப்பான் நாட்டில் தோன்றிய இந்த ஹைக்கூ கவிதை வடிவம் உலகம் முழுவதும் இலக்கிய நேயர்களை ஈர்த்தது. இயற்கையை மையமாக கொண்டு மனித உணர்வுகளோடு இணைத்து எழுதப்பட்ட ஹைக்கூக்கள் வாழ்வின் நுண்ணிய தருணங்களை பதிவு செய்கின்றன. ஒரு மழைத்துளி, விழும் ஒலி, ஒரு காய்ந்த இலை, காற்றில் ஆடும் காட்சி, ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு முதியவரின் அமைதி, இவை அனைத்தும் ஹைக்கூவின் உள்ளடக்கமாகி விடுகின்றன. தமிழிலும் ஹைக்கூ மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. காரணம் தமிழின் சொல்வளம். நம் மொழியில் உள்ள ஒரு சொல்லுக்குள் பல உணர்வுகளை சொல்லும் திறன். அதனால் ஹைக்கூ வடிவம் தமிழில் மிகவும் இயல்பாக பொருந்திவிட்டது. சங்க இலக்கியங்களை படித்தாலும் கூட சில குறுங்கவிதைகளில் ஹைக்கூவின் சுவையை நாம் உணர முடிகிறது. உதாரணமாக, ஒரு சிறிய காட்சி கூட கவிஞரின் பார்வையில் உலகளாவிய உணர்வாக மாறுகிறது. அதுவே ஹைக்கூ கவிதையில் சிறப்பு. நீண்ட விளக்கங்கள் இல்லை, அலங்கார வார்த்தைகள் இல்லை, ஆனால் மனதில் நிலைத்து நிற்கும் தாக்கம் உண்டு. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் வாசகர்களின் மனநிலையும் மாறியுள்ளது. நீண்ட கவிதைகளை ரசிக்கும் நேரம் குறைந்து வருகிறது. அந்த சூழலில் குறைந்த நேரத்தில் ஆழமான சிந்தனையை விதைக்கும் ஹைக்கூ கவிதைகள் இளைய தலைமுறையினரையும் அதிகமாக ஈர்த்து வருகின்றன. சமூக வலைத்தளங்களிலும் இன்று ஆயிரக்கணக்கான ஹைக்கூக்கள் பகிரப்படுகின்றன. சில வரிகளில் வாழ்க்கையின் முழு தத்துவத்தையும் சொல்லிவிடும் திறன் இந்த வகை கவிதைக்கு தனித்துவத்தை அளிக்கிறது. ஆனால் ஹைக்கூ கவிதை எழுதுவது என்பது எளிது என்று எண்ணிவிடக்கூடாது. 3 வரிகள் என்றால் மட்டும் ஹைக்கூ ஆகிவிடாது. அதில் உள்ளுணர்வு இருக்க வேண்டும், காட்சி இருக்க வேண்டும், சொல்லாத இடத்தில் பொருள் இருக்க வேண்டும்,
வாசகன் படித்த பின்பு சிந்திக்க வைக்கும் ஆழம் இருக்க வேண்டும். அந்த அமைதியான தாக்கமே ஹைக்கூவின் உயிர். ஒரு நல்ல ஹைக்கூ வாசகரின் உள்ளத்தில் ஒளியில்லாத இசையை உருவாக்கிறது. அது சத்தமாக பேசாது, மெதுவாக மனதை தொடும். ஒரு மலர் பூப்பது போல அது உள்ளத்தில் அமைதியாக மலர்கிறது. இன்றைய இளம் கவிஞர்கள் பலரும் ஹைக்கூவின் வழியாக தங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்பது மகிழ்ச்சியான விஷயம். இயற்கை, காதல், சமூகம், அரசியல், மனிதநேயம், தனிமை, தொழில்நுட்ப உலகம் என எல்லா துறைகளிலும் ஹைக்கூ எழுதப்படுகிறது. இது ஹைக்கூவின் வளர்ச்சியையும் தமிழின் படைப்பாற்றலையும் எடுத்து காட்டுகிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இலக்கியம் என்பது வெறும் வார்த்தைகளின் அலங்காரம் அல்ல, அது மனித வாழ்வின் அனுபவ பதிவு. அந்த அனுபவத்தை மிக சுருக்கமாகவும் மிகச் செறிவாகவும் பதிவு செய்யும் ஆற்றல் ஹைக்கூவுக்கு உண்டு. எனவே ஹைக்கூ கவிதைகளை நாம் வெறும் புது கவிதையின் ஒரு கிளை என்று பார்க்காமல், மனித உணர்வுகளை மிக நுட்பமாக பதிவு செய்யும் தனித்துவமான இலக்கிய வடிவமாக பார்க்க வேண்டும். மொழியின் அழகையும் சிந்தனையின் ஆழத்தையும் வாழ்க்கையின் உண்மையையும் ஒன்றாக இணைக்கும் சிற்பக் கலைதான் ஹைக்கூ. இறுதியாக, ஒரு கவிஞன் 1000 வார்த்தைகளில் சொல்ல முடியாத உணர்வை ஒரு உண்மையான ஹைக்கூ 3 வரிகளில் சொல்லிவிடும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் சிறிய வரிகள், பெரிய உணர்வுகள், அதுவே ஹைக்கூ. கவியரசு கண்ணதாசன் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறும் முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும். இது ஹைக்கூ கவிதை அல்ல, திரைப்பட பாடல் என்றாலும் கூட இந்த பாடல் வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஹைக்கூ கவிதைகளை பற்றியே அலசி பார்க்கும் போதும், குறிப்பாக ஆனந்தி அவருடைய நூலை அணுகும் போதும் இந்த வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. நெல்லை ஆனந்தி அவர்களுடைய கவிதை தொகுப்பில் இதயம் தொட்ட சில வரிகளை மட்டும் இங்கே எடுத்து தர விரும்புகிறேன். கருப்பு திரையில் வெள்ளை மலர் குளத்து நிலா, துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது வெட்டப்பட்ட ஆடு, கோவக்கார சிறுவன் தூக்கி எறிந்த கல், நீரில் நினைவலை, உதறிய கை, உதிரம் உயிர் துளி, பட்டினி வயிறு, உற்சாக விளையாட்டு, பாதையில் தடை, சாலை கடந்த அணில், பால் நீராட்டு, பசியின் அழுகுரல், குடிசை குழந்தை, பொட்டு அழிக்க பூவழிக்க சடங்கு, பாலுக்கு அழும் குழந்தை, கனவு கோட்டை, கலைந்த நிதர்சனம், முதியோர் இல்லம், பறக்கும் வாகனம், இமைக்கும் கணம், அணிலின் சிதைந்த உடல், அரியணை ராசா, சில்லறை தானம், தெரு ஓவியம், ரோசாப்பூ நிறம், ஏங்கி ஏக்கம் தாங்கிய முகம், இறைக்கு வாய் திறக்கும் குஞ்சு, அமைதி ஊர்வலம், அவசரமில்லா பயணம், வாத்துக்கூட்டம், யாரும் விரும்பவில்லை, அங்குமிங்கும் அலைக்கழிப்பு, சாலையோர சருகு இலை, ஆடம்பர விலைப்பட்டியல், பார்த்து பார்த்து வாங்கியது பழைய சோறு, மேல் சட்டை இல்லை, குடியிருக்க வீடுமில்லை, மின்சார கம்பி குருவிகள், எடுப்பார் கைப்பிள்ளை, நினைத்த வழி போகாது காத்தாடி, விதியோடு விளையாட்டு, விருப்பப்படி பிறந்த தேதி, அறுவை சிகிச்சை குழந்தை, பந்தி முதல் பந்தல் வரை ஊருக்கு உழைப்பு, வேறெருந்த வாழை, அன்பான அழைப்பு, உடைந்த வீடு, கரை தொட்ட அலை, முழுதாய் தொலைந்தும் முகத்தை திருப்பவில்லை, மெழுகுவர்த்தி, அன்றாட பரபரப்பு, அடுக்கலைக்கு அழைப்பு, ஒற்றைமர காகம், அடிப்பட்ட நாய், அருகில் குட்டிகள், பட்டாசு வெடிப்பு, இனிக்கும் பேச்சு, வாசல் தேடி பிச்சை, தேர்தல் பிரச்சாரம், ஆழ்ந்த உறக்கம், கலைந்த கூட்டம், மயானம், உறங்க விடாது உள்ளுக்குள் வருடும் கவிதை, சுதந்திர ஓட்டம், தடுப்பார் எவரும் இல்லை, பழைய டயர், உடைய காத்திருக்கும் கண்ணாடி குமிழ்கள், காலை பனி, கண்ணாடி குண்டில் ஓவிய கண்காட்சி, இலையில் பனித்துளி, விலையில்லா சொத்து, தொலைத்தால் கிடைக்காது பெற்றோரின் பிரியம், எல்லாம் இழந்த போதும் துவள்வதில்லை இலையுதிர்கால மரங்கள், குப்பை தொட்டியில் அழுகிய தக்காளி, பறவை கொத்திப்போன விதை, ஓயாத உடல், நொடியில் சமரசம், மன்னிப்பு,
தெருவோர கடையில் பேரம் பேசும் பென்ஸ் கார் முதலாளி. தெருவெல்லாம் குப்பை, சுத்தமாகியது நிமிடத்தில் சூறாவளி காற்று. கோழி குஞ்சுகளின் கொண்டாட்டம் நின்றது, தரை இறங்கிய பருந்து. இப்படி ஒவ்வொரு கவிதையிலும் ஏற்கனவே ஹைக்கூக்காக நாம் சொல்லிய அந்த உட்கூறுகளை எல்லாம் உணர்ந்து சரியான முறையிலே பல்வேறு கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். எந்தெந்த கவிதைகளாம் இங்கே சுட்டி காட்டலாம் என்று எடுக்கும்போது என்னை எடுத்துக்கொள் என்று எத்தனையோ கவிதைகள் இதோ நாம் சுட்டி காட்டிய வகையிலே முன்வந்தன. இப்போது மகாகவி பாரதியார் இருந்திருந்தால் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று கைகள் உயர்த்தி கழித்திருப்பார் என்கின்றார் நம் அமுத பாரதி. இந்த இடத்தில் நாம் தவிர்க்க முடியாமல் நினைவு கூற வேண்டிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றியும் பேச வேண்டும். ஏனெனில் தமிழில் சுருக்கமான சொல்லாக்கத்தின் சக்தியை மிக தெளிவாக உணர்த்திய கவிஞர்களில் முதன்மையானவர் பாரதி. பாரதி நேரடியாக ஹைக்கூ என்ற பெயரில் கவிதைகள் எழுதியிருக்கவில்லை. ஆனால் அவர் எழுதிய பல குறுங்கவிதைகளிலும் ஒற்றை வரி சிந்தனைகளிலும் தத்துவ மின்னல்களிலும் ஹைக்கூவின் ஆழமான தாக்கத்தை நாம் உணர முடிகிறது. குறிப்பாக குறைந்த சொற்களில் தீவிரமான உணர்வை வெளிப்படுத்தும் திறன் பாரதியின் கவிதைகளில் மிக தெளிவாக காணப்படுகிறது. ஜப்பானிய இலக்கியங்களை பற்றியும் உலக இலக்கிய மரபுகளை பற்றியும் ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதி புதிய சிந்தனைகளை வரவேற்கும் மனப்பான்மை கொண்டவர். அவர் வாழ்ந்த காலத்திலேயே உலக மொழிகளின் இலக்கிய வடிவங்களை அறிந்து தமிழில் புதுமை செய்ய முயன்றார். அதனால் ஹைக்கூ போன்ற சுருக்க கவிதை வடிவங்களுக்கும் அவர் காட்டிய ஈர்ப்பு இயல்பானதே. பாரதியின் கவிதைகளை நாம் கவனித்து பார்த்தால் பல இடங்களில் ஒரு கண நேர காட்சியை உயிரோட்டமாக பதிவு செய்வதை காணலாம். உதாரணமாக இயற்கை காட்சிகள், பறவைகள், மழை, காற்று, குழந்தைகள், பெண்ணியம், மனித சுதந்திரம் போன்றவை மிகச் சுருக்கமாகவும் ஆழமாகவும் அவரிடம் வெளிப்படுகின்றன. ஹைக்கூவின் முக்கிய அம்சம் என்ன? குறைந்த சொற்கள், அதிகமான உணர்வுகள். அதே அம்சம் பாரதியின் பல வரிகளிலும் இருக்கிறது. உதாரணமாக சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற ஒரு வரியிலேயே அன்பு, அழகு, பாசம், இசை, குழந்தைத்தனம் எத்தனை உணர்வுகள் அடங்கியிருக்கின்றன. அதே போல் அச்சமில்லை அச்சமில்லை என்ற 2 சொற்களே, சொல்லப்போனால் ஒரே சொல் இருமுறை, ஒரு தலைமுறையின் தைரிய குரலாக மாறிவிட்டன. இதுவே ஹைக்கூவின் அடிப்படை ஆற்றலாகும். அந்த தாக்கத்தை தன்னுடைய கவிதை வடிவங்களிலும் உள்வாங்கி நமக்காக எழுதி கொண்டிருக்கின்ற நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இதுவரை கவிதை நூல்கள் 7, சிறுவர்களுக்கான படைப்புகள் 4, கட்டுரை நூல் 1 என்பவற்றோடு தொகுத்த நூல்கள், பங்கேற்ற நூல்கள் பல என பத்திரிகைகளில் பல படைப்புகள் எனவும் இன்னும் எழுதி கொண்டே இருப்பது சக படைப்பாளர்களுக்கே பிரமிப்பாக இருக்கிறது. இவர் ஒருமுறை இந்தியா வருகிறார் என்றால் புதிய படைப்புகள் வெளியிடப்பட இருக்கின்றன என்பது அர்த்தம். கடிகாரம் போலவே இயங்கிக் கொண்டிருக்கும் இவர் தனக்கான நேரத்தை சரியாக திட்டமிட்டு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்த்தியாக பயணம் செய்ய தெரிந்தவர் என்பது இவரை அறிந்த அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அந்த வகையில் இவரின் இலக்கிய பணி, கலைப்பணி, கல்விப்பணி எல்லாவற்றிலும் சகலகலா ராணியாக உலா வருகின்றார். அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. சிறப்பான ஒரு அறிமுக உரை தந்தீங்க. நீங்க சொன்னது போல 3 வரிகளில் எழுதுவதெல்லாம் ஹைக்கூ இல்லை. இப்ப நிறைய பேர் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. 3 வரிகளில் எழுதப்படுவது ஹைக்கூ அல்ல. அதுல வந்து அந்த கடைசி வரிகளில் வந்து அந்த உள்ளத்தை தொட வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு ஹைக்கூ. ஸோ ஹைக்கூக்கான இலக்கணத்தையும் கூறி அம்மாவுடைய கவிதைகளையும் வந்து நீங்க எங்களுக்கு வந்து புத்தகத்தை வாங்கணும் என்கின்ற உணர்வை தூண்டியது உங்களுடைய அறிமுக உரை என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வந்து அழகாக வந்து நீங்க ஒவ்வொரு கவிதையாக எங்களுக்கு வாசித்து காமிச்சுங்க. அந்த கவிதைகளை வந்து நீங்க வாசித்து காமிக்கும் போது அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கும் வந்து ரொம்ப அந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா சொல்லணும்னா, மேல் சட்டை இல்லை, குடியிருக்க வீடும் இல்லை, மின்சார கம்பி குருவிகள் அப்படின்னு ஒரு கவிதை ஐக்கிய படிச்சீங்க. உண்மையிலே அது அவ்வளோ ஒரு சிறப்பான கவிதை அது. மின்சார கம்பிகளில வந்து அந்த கூடுகள் கட்டுகின்ற முத்துக்குமார் அவர்கள் ஒரு பாடல்ல எழுதியிருப்பாரு. மின்சார கம்பியில் கட்டும் குருவிகளுக்கு வந்து அந்த பயம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்ல எழுதியிருப்பாரு. அந்த பாடலை வந்து நினைவுபடுத்தியதாக இருந்தது இந்த ஐக்கூ கவிதை. இன்னொரு கவிதை, குப்பை தொட்டியில் அழுகிய தக்காளி,
பறவை கொத்தி போன விதை அப்படின்னு இருக்கும். பறவைகள் தான் வந்து இந்த காட்டையும் இந்த நிலங்களையும் வரைகிறது. அதனுடைய மூலமாகத்தான் விதைகள் எல்லாம் பரவி ஒரு செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வளருகிறது. ஒரு காட்டை வரைவதே பறவைகள் தான் என்பதை வந்து அவ்வளவு அழகாக அந்த ஒரு 3 வரிகளில் வந்து ஆனந்தி அவர்கள் வந்து நூலாசிரியர் அவர்கள் அழகாக எழுதியிருப்பாங்க. நீங்க எல்லாமே சுட்டிக்காட்டிய கவிதைகள் அனைத்துமே மிகச் சிறப்பு ஐயா. மிக்க நன்றி ஐயா. கண்ணதாசனுடைய எல்லாருமே ஆசிரியராக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கண்ணதாசனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருப்பது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். இந்த தலைமுறையினருக்கெல்லாம் அவரை பற்றிய வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நிமிடத்தில் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டாலே எல்லாமே ஒரு 2 வரிகள் கூட ஒரு கவிதையாக இருக்கும், ஒரு ஐக்கூவாக இருக்கும். அப்படிதான் வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்துல வந்து அந்த சரோஜா தேவி பாடிட்டே போவாங்க. "ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒலி" அப்படின்னு ஒரு பாடல் வரும். அவங்களுக்கு வந்து அந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல். அப்புறம் "காவேரி கரையினிலே காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு" அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதெல்லாம் அவங்க ரொம்ப ரசித்த பாடல்கள்னு சொல்லும்போது, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். அந்த அந்த தலைமுறையா இருக்கட்டும், இந்த தலைமுறையா இருக்கட்டும், எந்த தலைமுறைக்குமே அவருடைய வரிகள் வந்து பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு சிறந்த கவிஞர் அவர். அவருடைய புகழை பரப்புவதில் எந்தவித இதுவும் இல்ல. உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியான இது ஐயா. நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அறிமுக உரை அளித்தமைக்காக நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும், இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா.